நாங்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாதா, நாங்கள் அமைச்சராகக்கூடாதா, ஏன் நாங்கள் முதல்வர் ஆகக்கூடாதா? இந்த கேள்வியை வந்து எந்த மனநிலையிலேருந்து கேட்குறாங்க? தலித்துகள் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருந்தால் தான் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும். எந்த மாநிலத்திலையும் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை விடுதலை சிறுத்தைகள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, நீ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை நாங்கள் செய்வோம். நீ படிக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் படிப்போம். எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கம், எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள். ஆனால் எங்களை தான் எல்லாம் வெறுக்கிறாங்க. இந்த துறையை நான் நேசித்து காதலித்து இந்த துறையில் வந்து நான் வந்து செயல்பட்டுருக்கேன். அதனால நான் காலையில் 10 மணிக்கு வந்துடுவேன். 8 மணி 9 மணி எல்லாரும் போயிடுவாங்க. நான் இங்கே 8 9 மணி வரை இருந்து இந்த முகம் வந்து நீங்கள் ஒரு அமைச்சர் தான் அப்படிங்கிறது இல்லை. இந்த அமைச்சருக்கு பின்னாடி இவ்வளோ முகங்கள் இருக்குது. தமிழீழம்னா நாங்கள் தான் அதுக்கான முகமாக நாங்கள் இருக்கிறோம். விடுதலை புலிகள் அப்படின்னா அதுக்கு முகமாக நாங்கள் தான் இருக்கோம். குன்னம் பகுதியில் நடந்த அந்த சம்பவத்திற்கு அண்ணன் ராசா அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய 35 ஆண்டு கால பயணத்தில் முதல் முறையாக ஒரு அமைச்சர் பதவி, விசிகாவுடைய தொண்டரா, ஒரு நிர்வாகியா இதை முதல்ல இந்த அங்கீகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகளுடைய பயணம் அப்படிங்கிறது ஏதோ தேர்தலில் வந்து உடனடியாக வந்து நாங்கள் வந்து அதிகாரத்தை பகிர்றோம் அல்லது முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. 90களின் தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் முழக்கம் என்பது ஒரு சமூக நீதிக்கான முழக்கமாக இருந்தது. ஒடுக்குமுறைக்கு எதிரான கழக முழக்கமாக இருந்தது. எங்களுடைய தலைவர் அவர்கள் அழைக்கும் பொழுது வாக்கரிசி போட்டு தான் இங்கே வரணும், விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு சேரணும்னா வாக்கரிசி போட்டுட்டு வாங்க, எம்எல்ஏ எம்பி ஆகணும்னுங்கிற கனவுல வராதிங்க அப்படின்னு அப்படி சொல்லி தான் அழைச்சார். கிட்டத்தட்ட ஒரு இராணுவ பயிற்சி. என்னை நாங்கள் அப்படி தான் நாங்களாம் போய் சேர்ந்தோம். அது எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நாங்கள் வந்து வரல. சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு கிளர்ச்சியை, ஒரு புரட்சியை உருவாக்குவதற்கான ஒரு சூழல் இருக்குது. நம்ம அதை எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவனருடைய தலைமையில் நம்ம அணிவகுப்போம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இணைஞ்சோம். ஆனால் 99 எங்களுடைய தலைவர் முதல் கட்டமாக வந்து தேர்தல் பாதையில் வந்து வரோம். தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து விலகி தேர்தல் பாதைக்கு வரோம். அதுக்கு முதல்ல வந்து போடப்பட்ட முழக்கம்ங்கிறது உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. இதுதான் எங்களுடைய முழக்கமாக இருந்தது. இன்றைக்கு நாங்களே அந்த பாதையில் வந்து ஒரு சீர்திருத்தத்தை அல்லது ரொம்ப தூய்மையான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்காக நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஆக இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்குமான பாதைங்கிறது வேறு. எங்களுடைய பாதைங்கிறது வந்து கரடு முரடான கற்கள் முட்கள் நிறைந்த பாதை. எங்களுடைய பாதை அப்படிங்கிறது ரத்தம் தோய்ந்த பாதை தான். எரிக்கப்பட்ட குடிசைகளிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். வெட்டப்பட்டு சிந்திய ரத்தத்திலிருந்து நாங்கள் வந்து கிளம்பி வந்திருக்கிறோம். ஏதோ சாதாரணமாக வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அல்லது அந்த மக்களுடைய வலியை உணர்ந்து அந்த மக்களுடைய கண்ணீரோடு கண்ணீராக நாங்கள் வந்து இந்த களத்தில் வந்து நின்றுருக்கிறோம். அதனால் அந்த வழியோடு இந்த களத்துலேயும் நாங்கள் வந்து இப்போவும் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இப்போ பல்வேறு மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு அமைச்சர் பதவியில் வந்து அமரும்போது உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் உங்களை அமர வைக்கும்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? அந்த நாற்காலியில் அமர வச்சுருந்தார் இல்லையா, அந்த சமயத்தில் உங்களுடைய இந்த பயணத்தை திரும்பி பார்த்துருப்பீங்க. என்ன தோணுச்சு அந்த சமயத்தில்? இல்லை, அது இந்த கடந்து வந்த பாதை தான் எனக்கு வந்து வந்தது. ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த களத்தில் வந்து இந்த மக்கள் பாடாற்றிய அந்த பாடுகள், சிலுவை பாடுகள் தான் நம்ம வந்து பார்க்குறோம். எப்படி வந்து இந்த மக்களை அழைச்சிட்டு போய் இயேசுநாதர் எப்படி வந்து ஒரு விடியலை காண்பித்தாரோ அதுபோல் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக தன்னை அர்ப்பணித்து ஒரு தியாகத்தோடு எந்த விதமான வந்து லாப நோக்கோடு இல்லாமல் சமரசம் இல்லாமல் முழுக்க ஒரு கொள்கையோடு எங்களை வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் தேர்தல் பாதைக்கு வந்து நுழைந்த உடனே முதல் முழக்கமே வந்து கடைசி மனிதனுக்கும் வந்து அதிகாரம் தான்.
எளிய மக்களுக்கும் ஜனநாயகம். இதுதான் வந்து எங்களுடைய முழக்கமாக இருந்தது. அப்போ கடைசி மனிதனுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது இதுதான். கடைசி மனிதனுக்கான அதிகாரத்தை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து முதல் முறையாக வந்து உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த அதிகாரத்தை வந்து உட்கார்றது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ காலம் ஆகுது, எத்தனை சூழல்கள் மாறுது, எத்தனை வந்து இன்னும் வந்து இந்த அரசியல் களத்தில் வந்து எதையெல்லாம் நாம் சந்திக்கிறோம், எத்தனை சூறாவளி, எத்தனை புயல், இதெல்லாம் கடந்து வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்களுடைய கால்கள் வந்து பயணிக்காத இடமே இல்லை, அவர் சந்திக்காத களமே இல்லை. அவன் இந்த களத்திலிருந்து, இந்த பயணத்திலிருந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து இங்கே உட்கார வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து அது நான் வன்னியரசு அப்படிங்கிற இதில் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறார். இந்த மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு கொள்கை முழக்கமாக நம்ம வந்து அங்கே வந்து பார்க்குறோம். அதனால் இதை வந்து வெறும் சாதாரண தனிநபர் அல்ல, ஒரு லட்சக்கணக்கான மக்களுடைய அடையாளமாக, தமிழ்நாட்டின் உரிமைக்கான அடையாளமாக, தேசிய இனத்தினுடைய அடையாளத்தின் முகமாக, தமிழீழ முழக்கத்தினுடைய முகமாக, புலம்பெயர் தமிழருடைய கோரிக்கையினுடைய முகமாக, ஒற்றை முகம் இல்லை இது வந்து. இந்த முகம் வந்து நீங்கள் ஒரு அமைச்சர் தான் அப்படிங்கிறது இல்லை. இந்த அமைச்சருக்கு பின்னாடி இவ்வளோ முகங்கள் இருக்குது. தமிழீழம்னா நாங்கள் தான் அதுக்கான முகமாக நாங்கள் இருக்கிறோம். விடுதலை புலிகள் அப்படின்னா அதுக்கு முகமாக நாங்கள் தான் இருக்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ வழிகள், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ நீண்ட நெடிய பயணங்கள். 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பதவி கிடைக்கும்போது அதில் ஏராளமான விமர்சனங்கள். விடுதலை சிறுத்தைகள் பதவிக்காக வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்படுது. ஒரு சிலர் பயங்கரமாக இதை கொண்டாடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் இது மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு, இதை நழுவ விட்டுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க, கடுமையாக விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த விமர்சனத்திற்கு பின்னாடி வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகி இவங்க வந்து ஆதரவு கொடுக்க தான் போனாங்க. அங்கே அமைச்சர் பதவியில் வந்து அங்கம் வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு ஆற்றாமையும் பார்க்க முடியுது. உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஆதங்கத்தில் ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் அவங்க விமர்சனம் வந்து எங்களுக்கு வந்து வலியை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணிக்கு வந்த பிறகு அல்லது வந்து இந்த அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இப்போ இடதுசாரிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, அதற்கு முன்பு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்க, அடுத்து வந்து IUML ஆதரவு கொடுத்தாங்க. நாங்கள் தான் கடைசியாக நாங்கள் தான் வந்து ஆதரவு கொடுத்தோம். எங்களுக்காகத்தான் வந்து காத்திருந்தார்கள். ஒரு இடதுசாரி அரசியல் கட்சிகள் இந்த அமைச்சரவையில் வரணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து விரும்பினதாக வந்து சொன்னாங்க. அப்போ எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. 2 பேர் மட்டும் தேவைப்படுது. அந்த 2 பேரும் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கலன்னா ஏற்கனவே பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகளுடைய முயற்சி அப்படிங்கிறது அவர்கள் எல்லா மாநிலங்களையும் கைப்பாவையாக முதல்வர்களை வைத்து வட மாநிலங்களில் அவங்க தான் வந்து அவங்களுடைய கொள்கையை வந்து பறைசாற்ற முயற்சி செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டிலே அந்த மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடாது. விடுதலை சிறுத்தைகளுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது, விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு அப்படிங்கிறது பாஜக இல்லாத, RSS இல்லாத இந்தியா. இதுதான் எங்களுடைய முழக்கம். இதில் தேசிய இனங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது, தேசிய இனங்களுடைய அடையாளங்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த சூழலில் நாம் வந்து ஆதரவு கொடுப்பதா வேண்டாமா? ஆதரவு வேண்டும் என்று தவேகா சார்பில் அவங்க வந்து முதல்வர் அவர்கள் வந்து கடிதம் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு. அப்போ அது குறித்து நாங்கள் வந்து வாதிப்பது, அது குறித்து பேசுவது அப்படிங்கிற இடத்துல தான் எங்களுடைய தலைவர் உயர்நிலை குழுவோட கலந்து கூட்டி பேசி நாங்கள் எடுத்தவங்க கவுத்தவும் நாங்கள் எப்போவுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து பேச மாட்டார். ஒரு பக்கம் அந்த தாமதம்னு சொல்ல முடியாது, அந்த கால அவகாசம் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு ட்வீட் போட்டீங்க, நீங்கள் ஒரு பதிவு போட்டீங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இவங்க வந்து பதவி எதிர்பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் வந்து இல்லை. நானே கேட்குறேன், யார் இந்த மாதிரியான இதை யார் முடிவு பண்ணுறது? நாங்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? நாங்கள் அமைச்சராகக்கூடாதா? ஏன் நாங்கள் முதல்வராகக்கூடாதா? இந்த கேள்வியை வந்து எந்த மனநிலையிலேருந்து கேட்குறாங்க? அவங்கக்கிட்ட இந்த ஆதிக்கத்தில் இவங்கெல்லாம் போய் அமைச்சராகணுமா அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் பார்க்குறாங்க. இன்னமும் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன், என்ன பிரச்சனை, என்ன காரணம்? காங்கிரஸ் அமைச்சர்கள் சேர்றாங்க, அது குறித்து விமர்சனம் செய்வதில்லை. IUML சேர்றாங்க, அது குறித்து விமர்சனம் செய்வதில்லை. அப்போ நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்னா அதுக்கான விமர்சனங்கள் எங்கேருந்து வருது? என்ன பார்வை இது? வந்து என்ன மாதிரியான வந்து சாதிய உளவியலாக இருக்குன்னு நான் வந்து கேட்குறேன். நான்
அப்போ நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான அது வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. இல்லை வெறுமனே இது சாதிய உளவியல் மட்டும்தான் அது என்ன- இல்லை வந்து திமுகவிலிருந்து அங்கே திமுகவுக்கு இவ்வளோ காலம் பக்கபலமாக இருந்துட்டு நீங்கள் வந்து தாவேகா பக்கம் போகிறத விரும்பாமல் இப்படி பேசுகிறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை நீங்கள் ரெண்டு அதுதான் நீங்கள் அப்போ அந்த கூட்டத்தில் நாங்கள் ஒருத்தர் மட்டும் வெளியில் வந்தோமா? நீ காங்கிரஸ் அதாவது எல்லா கடுமையா விமர்சனம் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. விமர்சனம் பண்ணல. ம். நீங்கள் எல்லாரும் வெளியில் வரும்போது நான் என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்கள் தலைவருக்கும் திமுக தலைவருக்கும் தான் தெரியும். அவர் சொல்லி பேசிட்டு வந்ததெல்லாம் வந்து விளக்கி சொல்கிறாரு. இவ்வளோ ஒரு நேர்மையாக வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்ய முடியும்னா அதுக்கு அடையாளம் வந்து எங்களுடைய தலைவர் தான். சொல்லிட்டு வர்றாரு, நாங்கள் ஒன்றும் உடனே போகலை, கேட்டுட்டு வர்றோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நீங்கள் வந்து அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? காங்கிரஸ் போகும்போது இல்லாத விமர்சனம், ஐயுஎம்எல் போகாத விமர்சனம், விடுதலை சிறுத்தைகள் போகுது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளில் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அப்போ நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு போகக்கூடாது, இப்படியே கிடக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து இது வந்து நான் காங்கிரஸ் போகும்போது தீர்மானமே நிறைவேற்றினாங்க திமுகவில் கண்டிச்சு. ஸோ ஐயுஎம்எல் வந்து கொஞ்சம் தாமதிச்சு தான் அந்த முடிவு எடுத்தாங்க. நீங்கள் வந்து முன்கூட்டியே அந்த பதிவெல்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களை விமர்சிக்கிறதுலையும் அவங்கள விமர்சிக்கிறதுலையும் வேறுபாடு இருக்கு. கட்டாயம் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் வந்து இது நீண்ட காலமாக சொல்லிட்டு வந்த முழக்கம். இந்த முழக்கம் இந்திய அளவிலேயே முதல்ல எழுப்பிய முழக்கம் வந்து நாங்கள் எழுப்பிய முழக்கம் தான். அதுக்கான தனி மாநாடு கருத்தரங்கள் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் தான். நீங்கள் வந்து இது ஏதோ திடீர்னு இவங்க இன்றைக்கி வந்தாங்க நாங்கள் அதை போய் சேர்ந்தோம்ல. இது நீண்ட காலமாக நாங்கள் எழுப்பிய முழக்கம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது சொன்னோம். நீண்ட காலமாக நீங்கள் சொல்கிறீங்க. பாஜக வந்து அதை முன் வச்சு திருமாவளவன் இந்த பக்கம் வந்தால் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தாங்க. விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நேரடியாக விடுதலை சிறுத்தைகளை வந்து அழைப்பு விடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை தான் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு இப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலை அமைந்த பிறகு ஆட்சியில் வந்து பங்கெடுக்கும் போது இப்படியான விமர்சனங்கள் வர்றதை எப்படி அணுகிறது? இல்லை, நீங்கள் எந்த சூழலில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது யார் தீர்மானிப்பது? எங்கள் தலைவர் தான் தீர்மானிக்க முடியும், எங்கள் கட்சி தான் தீர்மானிக்க முடியும். அவங்க என்டிஏ கூப்பிட்டாங்க அப்படின்னா நாங்கள் போகிறது அப்படிங்கிறது நாங்கள் கொள்கை சார்ந்து லெஃப்ட் ஐடியாலஜியோடு நாங்கள் இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியாருடைய, கார்ல் மார்க்ஸுடைய கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து என்டிஏ கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் வட மாநிலங்களில் இருக்கிற தலித்து தலைவர்கள் பூரா போய் சேர்றாங்க அப்படின்னா எவ்வளோ ஆசை வார்த்தை காட்டினா கூட நாங்கள் அந்த கொள்கையில் இல்லை. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. இல்லை, அதை தீர்க்கமாக சொல்லி எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு நிலைப்பாடு எடுத்த ஒரு தலைவர் அந்த கட்சியிலேருந்து இப்போ ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் அதில் அங்கம் வைக்கிறீங்க. அப்போ கூட விமர்சிக்கிறாங்களேன்னு தான் கேட்குறேன். இல்லை, அதுதான் அதுக்கான நோக்கம் அவங்க தான் சொல்லணும். அதுக்கான உள்நோக்கம் என்ன? நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நகர்ந்திருக்கிறோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால செயல்பாடுகள், விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால வந்து போராட்டங்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால வந்து தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை வந்து நாங்கள் வந்து இந்தியா முழுக்க கொண்டு போய் பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த முடிவை எடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த முடிவை வந்து நம்ம வந்து பாராட்டணுமா வேணாமா? நம்ம வந்து நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு முழக்கம். இது சரிதான், இந்த சூழலில் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம போய் பேசித்தானே ஆகணும், அதை போய் கலந்துக்க வேண்டிதான் ஆகணும். அப்படி இல்லாமல் மற்றவர்களை விமர்சனம் செய்யாமல் எங்களை நோக்கி அதை கேள்வி எழுப்புறதுல தான் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த வருத்தம் விசிகாவில் எல்லாருக்குமே இருக்குது. ஆமாம், நீங்கள் அதில் அந்த அதாவது விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அவதூறுகள் வந்து ஒரு நஞ்சை வந்து தூவுவதை போல் தூவுறாங்க அப்படின்னா அதன் மீதான வந்து உண்மை என்ன, அதில் இருக்கிற உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பொது சமூகத்துக்கே நான் விடுறேன். நான் அது நீங்கள் ஆதிக்க சாதி மனநிலையிலிருந்து அப்படி விமர்சிக்கிறவங்களாம் நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். விசிகாவிலே ஒரு சிலருக்கு வந்து தாவேகா அமைச்சரவையில் அங்கம் வைக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. அதற்கு உயர்நிலை குழு கூட்டம், உயர்நிலை குழு கூட்டத்தில் பெரும்பான்மையாக சொல்லப்பட்ட கருத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. எல்லோரும் தாமதம் சொல்கிறாங்க, மற்றவர்கள் சீக்கிரம் எடுத்துட்டாங்க. அதனால் இது தாமதமாக தெரியுது. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. அப்போ முழுக்க வந்து நிர்வாகிகள் கூட்டத்தில் ஏன் வந்து இந்த உரையாடல், கலந்துரையாடல், எதற்கான இந்த விவாதம் அப்படிங்கிறது சேர்றதா வேணாமா அப்படிங்கிறதா வந்து இருந்தது. அப்போ பெரும்பான்மை வந்து உயர்நிலைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட
முடிவின் அடிப்படையில் தீர்மானத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையாக போகணுங்கிற அடிப்படையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காரு. கட்சி வந்து அதை பெரும்பான்மை முடிவின் அடிப்படையில் இதை எடுத்திருக்கு. அதனால் இது வந்து இருவேறு முடிவுகளும் இருந்துச்சு, பெரும்பான்மை முடிவின் அடிப்படையில் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. ஸோ இது வந்து சமூக நலத்துறை அப்படிங்கிறது சமூக நீதித்துறையாக இது மாறி இருக்கு. இது வந்து தாவேகாவுடைய முன்முடிவா இல்லை விசிகாவுடைய முயற்சியா இந்த பெயர் மாற்றம்? இல்லை, அதாவது நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறத சமூக நீதிக்கான ஒரு துறையை நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆதிரோட நலத்துறை இருக்குது, தாட்கோ இருக்குது, பழங்குடி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இதை வந்து எல்லோருக்குமான ஒரு நீதியை பெற்றுத்தரக்கூடிய அல்லது எல்லோருக்குமான செயல் திட்டங்களை மையப்படுத்தக்கூடிய ஒரு துறையாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு சொல்லி 2 பேரும் இணைந்து தான் இந்த முடிவை எடுத்தீங்க. அதனுடைய உங்களுடைய பங்களிப்பும் இருக்குதுல்ல? ஆமாம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு போராட்டத்தை தான் முன்னெடுக்குது. அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவருடைய சொல்லியிருக்காரு. இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சியாகவே பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை பல்வேறு கூட்டங்களில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நீங்களுமே கூட பேசியிருக்கீங்க, எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வந்து நாங்கள் பாடுபடுறோம் அப்படின்னு. ஆனால் இப்போதைய அமைச்சரவையிலையும் கூட வந்து சமூக நலத்துறையே வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்க முடியுமா? அதில் அதான் இது அதாவது புறக்கணிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட அல்லது இன்னும் கூடுதலாக வந்து இது சம்மந்தமாக வந்து நாங்கள் அந்த பக்கமே பார்க்க மாட்டோம்னு சொல்கிற ஒரு பிரச்சனையை தான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பேசுகிறோம். அட்ரஸ் பண்ணுறது கூட இப்போ விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்த பிறகு தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணினே வந்து சிபிஎம் ஒன்று உருவாக்குது. அதுக்கப்புறம் தமிழக ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் சொல்லி சிபிஐ உருவாக்குது. இந்த பிரச்சனையை இது மையப்படுத்தப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டுடைய ஒரு பெரும்பான்மை சமூகம் அதனுடைய வழியை கூட பேச முடியாமல் இருக்குது, அதனுடைய வேதனையை கூட பகிர முடியாமல் இருக்குது. அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்லையும் சரி, சமூகத்திலையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்க சுரண்டப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, ஆதிக்கத்துக்குள்ளாக்கப்படுறாங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்த பிறகு இன்றைக்கி நாங்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்த பிறகு அது பேசப்படுது. நீ வந்து தெருவுக்குள்ளே நடக்காத அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மீறி நடந்தோம், அதான் அத்துமீறி. நாங்கள் குளத்தில் இறங்கக்கூடாதுன்னா நாங்கள் குளத்தில் இறங்கணும், அடங்கமறு அத்துமீறி. அதுதான் நாங்கள் வந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை விடுதலை சிறுத்தையில் செஞ்சுருக்கிறோம். அப்படின்னா நீ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை நாங்கள் செய்வோம். நீ படிக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் படிப்போம். நீ கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து பேசக்கூடாது அப்படின்னா நாங்கள் போட்டு உட்காருவோம். இது வந்து ஒரு சமூகத்திற்கான இளைஞர்களை நாங்கள் தயார்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பண்பாட்டு மாற்றம், அதை அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து இதையெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணவே இல்லாத போது நாங்கள் அதை பண்ணுறோம். இன்றைக்கி அது சம்மந்தமாக எல்லோரும் பேசுகிறாங்க, அது விவாதத்துக்கு வருது, மெயின் ஸ்ட்ரீமில் வருது. இன்றைக்கி வந்து இது ஒரு பேசும் பொருளாக வந்து இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவைக்கு வருது அப்படின்னா இந்தியாவிலே வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு இந்த பார்ட்டி அப்படிங்கிறது தலித் பார்ட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து பொதுவான ஒரு அரசியலை முன்னெடுத்தாலும் அந்த ஐடென்டிட்டியை தான் பண்ணுறோம். நாங்கள் அதுக்காக வந்து இதிலேருந்து நாங்கள் வந்து தப்பிச்சோ இல்லை இதிலேருந்து நாங்கள் வந்து விலகியோ இல்லை. இது வந்து ரொம்ப மிக முக்கியமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். இதற்காக நாங்கள் வந்து முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறோம். இதிலேருந்து தான் வந்து அதாவது தலித்துகளுடைய பாதுகாப்பில் தான் வந்து தமிழ்நாடுடைய பாதுகாப்பு இருக்குது. இது அடிப்படையான ஒரு மிக முக்கியமான கோட்பாடு. நீங்கள் வந்து எங்கே வேணாலும் விவாதிக்கலாம். தலித்துகள் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருந்தால் தான் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும். எந்த மாநிலத்திலையும் சரி, அந்தந்த மாநிலத்தில் வந்து அவர்களுடைய தலித்துகள் பழங்குடிகளுடைய பாதுகாப்பிலிருந்து தான் வந்து ஒரு அரசாங்கமே வந்து பாதுகாப்பாக இருக்கும். அந்த சட்டம் ஒழுங்கே வந்து சரியாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. தலித்துகள் வந்து நிம்மதியாக இருக்கிறாங்க, அவர்களுக்கான அத்தனை தேவைகளும் அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்குது, அவங்க ஒடுக்கப்படாமல் அவர்கள் சாதிய வன்கொடுமைகளுக்குள்ள ஆக்கப்படாமல் இருக்கிறது தான் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்வி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பிரச்சனையை வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா, பல்வேறு இடங்கள் இருக்குது அப்படின்னா அது இதிலிருந்து தான் நம்ம தொடங்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு சரியான ஒரு துறை தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த துறையில் செயலாற்ற தவிர வேற யாரும் செயலாற்றுவது பொருத்தமாக இருக்காது அப்படின்ற நிலைப்பாடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இதில் வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இந்த துறையில் வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இதற்கு முன்பிருந்த அமைச்சர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, நான் உங்களை குறை சொல்லியோ இல்லை நான் அதை பற்றி நான் பேசுவதற்கு விரும்பலை. ஆனால் நான் இந்த துறையை வந்து
இன்னொரு இதுக்கு அடுத்து யாராவது இந்த துறைக்கு வர்றாங்க, அமைச்சர்கள் வர்றாங்க அப்படின்னா, நான் வன்னியரசு மாதிரி இந்த துறையில் வந்து நான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடலை நான் முன்மாதிரியா இருக்கணும்னு விரும்புகிறேன். அதற்கான செயல் திட்டங்களை நான் கொண்டு வந்து அதுக்கான செக்ரட்டரிஸ் இங்கே வந்திருக்கிறாங்க. நிறையா நாங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணோம். கொள்கை ரீதியாக நாங்கள் அது வந்து பேசுகிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட இது குறித்து நாங்கள் வந்து பேசுவோம். நிறையா வந்து நாங்கள் வந்து இதில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறோம். இதுக்கு தனி பட்ஜெட் நாங்கள் வந்து கொண்டு வர முயற்சி செய்கிறோம். இப்படி நிறையா வந்து இருக்குது. இப்போ தான் வந்து இன்றைக்கி நான் 3வது நாளாக இந்த அலுவலகத்தில் உட்காந்து நான் வந்து 22ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணேன். நேற்றைக்கு வெளியூருக்கு போயிருந்தோம். தொடர்ந்து இந்த துறையை வந்து ஒரு சரியான துறையாக, இந்த துறையின் மூலமாக பாதிக்கப்படுற மக்களுக்கு நாங்கள் வந்து எதாவது செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அது எனக்கு ரொம்ப விரும்பி நான் ஏற்றுக்கொண்ட ஒரு துறை தான் இது. 3வது நாள் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய கள போராட்டங்களில் உங்களை ஆக்ரோஷமாக பார்த்துருக்கோம். அமைச்சராக எப்படி உணர்றீங்க இங்கே வரும்போது, சீட்டில் அமரும்போது, கோரிக்கைகளை கேட்கும்போது? எப்போவுமே கோரிக்கைகளை முன் வச்சே பழக்கப்பட்ட நீங்கள் இப்போது இந்த இடத்துல இருக்கீங்க. அதான் நான் வந்து ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே நான் வந்து போராட்ட களத்தில் இருந்தேன். என்ன கோரிக்கை, என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியும். எங்கள் தலைவர் அவர்கள் வந்து முதல் முறையாக வந்து எங்களை சந்தித்து பேசும்பொழுது, நம்மலாம் வந்து தாட்கோ பக்கமே தலை காட்டக்கூடாது, நம்ம போய் அங்கே போய் மனு கொடுக்குற இடத்துல போய் நிற்கக்கூடாது, நாம் நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு வரும்பொழுது நம்ம வந்து அதுவரை நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. போய் மனு கொடுக்குற இயக்கம் அல்ல இது, போராடுகின்ற இயக்கம்னு சொல்லி சொல்லியிருக்கிறார், தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த துறைக்கு வந்திருக்கிறோம். அப்படி அந்த லட்சியம் வெற்றி இருக்குது அப்படின்னா, ரொம்ப நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்றவங்களுடைய வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். நான் அங்கேருந்து தான் வந்திருக்கிறேன். அங்கே பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். நான் வந்து ஹாஸ்டலில் இருந்து நானும் ஹாஸ்டல் சோறை சாப்பிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ ஹாஸ்டலுடைய மாணவர்களுடைய இது வலி என்னன்னு தெரியும், அவர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ இன்றைக்கி வந்து அது ஒரு ஹைடெக்காக ஒரு ஸ்மார்ட்டாக நான் வந்து ஹாஸ்டல்ஸை உருவாக்குறதுக்கு எல்லாமே எனக்கு அது தெரியும். அப்படிங்கிற அடிப்படையில் நான், அதாவது சொல்லுவாங்கள்ல, நான் பட்ட பாடுகள்லேருந்து நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். அவர்கள் கண்ணீரிலேருந்து நான் வந்து என்னுடைய கண்ணீராக நான் வந்து இணைச்சி தான் நான் வந்து பார்க்குறேன். அதனால் வந்து எனக்கு இது வந்து டிஃப்ரெண்ட் இல்லை. நான் வந்து ரொம்ப அதை வந்து நேசித்து இயல்பாக அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்க முடியும். இந்த துறையை நான் நேசித்து காதலித்து இந்த துறையில் வந்து நான் வந்து செயல்பட்டுருக்கேன். அதனால் நான் காலையில் 10 மணிக்கு வந்துடுவேன். 8 மணி 9 மணி எல்லோரும் போயிடுவாங்க. நான் இங்கே 8 9 மணி வரை இருந்து எல்லாரையும் சந்தித்து, நீங்கள் பார்க்குறீங்களா இந்த அலுவலகம் காலையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தாலும் வந்து எனி டைம் கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவ்வளவு கோரிக்கைகள், அவ்வளவு வந்து தேவைகள் இருக்குது. நீ இதுவரை அப்படி அந்த துறை அப்படி இருந்துச்சான்னு எனக்கு தெரில. ஆனால் நான் பொறுமையாக இருந்து அவருடைய கோரிக்கையை கேட்டு உடனுக்குடன், அதாவது வந்து நீங்கள் போங்க நான் அப்புறம் செய்கிறேன்ல, உடனுக்குடன் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கடிதம் கொடுக்குறது, தொலைபேசி பண்ணுறது, என்னுடைய உதவியாளர்கள் கூட இருக்கிறவங்க வந்து அதற்கான வேலைகளை செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் இது உடனடியாக செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னா உடனடியாக செஞ்சிருது. இல்லை அதிகாரிகளை பார்த்து நாளைக்கு தான் செய்யணும் அப்படின்னா நாளைக்கு வர வச்சு நான் பேசுகிறதுக்கான ஒரு அதனால் நான் ரொம்ப முழுமையாக இதில் இன்வால்வ் ஆகி தான் நான் வந்து செய்கிறேன். இதுவரையும் சமூக நலத்துறையாக தான் இருந்துச்சு, சமூக நீதித்துறையாக மாறி இருக்குது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. நீங்கள் களப்பணியும் மாற்றிருக்கீங்க, அவங்க மக்களுடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியுங்கிற அடிப்படையில் என்ன விதமான புதிய மாற்றங்களை அதில் கொண்டு வர இருக்கீங்க, புதிய செயல் திட்டங்கள் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்துலேருந்து என்ன வச்சுருக்கீங்க? நான் வந்து என்னுடைய தொகுதி வந்து திண்டிவனம். நான் அந்த தொகுதி மக்கள் என்னை வந்து நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. நான் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் வந்து நல்லது செய்வான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தொகுதியில் வந்து நிறைய இடங்களில் கடுமையான உடலியல் பிரச்சனைகளோட போய் நீங்கள் தேர்தல் அந்த நேரம் வந்து எனக்கு தலைவர் அவர்களை அறிவிக்கும் பொழுது இந்த பெல்ஸ் பாலிசின்னு சொல்லக்கூடிய முகவாதம் பாதிக்கப்பட்டு அதோடு நான் வந்தேன். நிறையா இடங்களில் பெண்கள் வந்து என்னைய பார்த்து, ஏன் இதோட வரீங்க, நீங்கள் ஓய்வு விடுங்க, நாங்களே போட்டு போடுற இடத்துக்கு போனாங்க. இது வந்து தலித்துகள் மட்டும் இல்லை, தலித் அல்லாத மக்களும் இதில் வந்து என்னோட இருந்து போனாங்க. அவர் நிறைய இடங்களில் வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப கோரிக்கை வச்சதுன்னா டாய்லெட்ஸு இல்லை. அதான் நம்ம எல்லாமே நான் சொல்லலை, கீழே இருந்து தான் என்னுடைய அந்த தேவைகளை நம்ம வந்து சொல்கிறோம். நேற்றைக்கு நடந்த தாட்கோ மீட்டிங்கில் அதை நான் வந்து வச்சேன். எதுக்கோ நம்ம வந்து செயல் திட்டம் போட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து விளாத்திகுளம் பக்கத்தில் ஒரு மாணவி வீட்டில் வந்து நான் வந்து டாய்லெட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
கிராமப்புறங்களில் வந்து மேக்ஸிமம் வந்து டாய்லெட் போகிறேன் அப்படின்னா கொல்லைப்புறத்துக்கு தான் போவாங்க. அப்போ அங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை காணோம், மாணவியை காணோம். பார்த்தா வந்து அந்த பொண்ணு வந்து வன்முணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கு. இப்போ தான் தண்டனை எல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம. அப்போ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான சமூக பாதுகாப்பு. இது யார் பேசுவா? இன்றைக்கி வந்து மாடர்ன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சந்திர மண்டலத்தில் வந்து ராக்கெட் விடுறாங்க, இல்லைனா வந்து பெரிய ஹைடெக்கு, நீங்கள் வந்து கையில் தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து டாய்லெட் போகிறதுக்கு இந்த ஊரில் இல்லை. ஸ்வச் பாரத்னு சொல்லி மோடி சொல்கிறாரு. எல்லாம் ஹம்பக்கு. எத்தனை கிராமங்களில் வந்து நீங்கள் வந்து ஸ்வச் பாரத் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு? நீங்கள் கொடுக்குற பணம் போய் சேர்ந்து எத்தனை இடங்களில் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க? நான் கேட்குறேன். அப்போ இது ரொம்ப நுட்பமாக நாம் வந்து பார்த்து நேற்று தாட்கொள்ள வந்து அதை வந்து நாங்கள் பேசியிருக்கிறேன். நாம் வந்து என்னதோ செய்கிறோம். எல்லா இடங்களையும் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மேக்ஸிமம் வந்து வசதி இருக்கிறவங்க வந்து நீங்கள் அவங்களே சொந்தமாக வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் கட்டிடுறாங்கல்ல. அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது. பிரச்சனை வந்து எங்களுக்கு தானே பிரச்சனை இருக்குது, எங்கள் மக்களுக்கு தானே அந்த பிரச்சனை இருக்குது. யார் இந்த பிரச்சனையை பேசுவாங்க? யார் இதை அட்ரஸ் பண்ணுவாங்க? அதை நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டாய்லெட், அதாவது வந்து பொதுவாக இல்லாமல் நீங்கள் வந்து குரூப் இது பொது கழிப்பிடம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக கட்டணும். அதுக்கு என்ன திட்டம் வேணும், செயல் திட்டம் வேணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதே போல் மாணவர்களுக்கு வந்து ஹாஸ்டலில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 45 ரூபா 50 ரூபா 45 ரூபான்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கான இது வந்து மிஞ்சி போனால் ஒரு 1500 ரூபா தான் வருது. அதை வைத்துக்கொண்டு மாணவர்கள் வந்து சாப்பிட முடியாது, அவர்கள் வந்து பண்ண முடியாது. அதை நாங்கள் கூடுதலாக செய்யணும் அப்படின்னு நான் பேசியிருக்கிறோம். அதிகாரிகளோடு பேசியிருக்கிறோம். கல்லூரி மாணவர்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறோம். ஹாஸ்டலை வந்து எப்படி நவீனப்படுத்தணுன்றோம். அந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் கிளாஸ் எப்படி ஆரம்பிக்கணுங்களா, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எப்படி செய்யலாம்னு இருக்கோம், அவங்கள எப்படி படிக்க வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறோம். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒன்றிய பாஜக அரசு வந்து பள்ளிகளை வந்து நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை மூலமாக வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து இந்தியை கட்டாயமாக கொண்டு வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இந்த பள்ளிகளை வந்து நீங்கள் வந்து நவீனப்படுத்துவது மூலமாக, இந்த பள்ளியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக, இந்த பள்ளியை நீங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக நீங்கள் வந்து மாணவர்களை வந்து உருவாக்குறது மூலமாக அங்கே போகிறது தடுக்கப்படும். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து இருமொழி கொள்கையுடைய செயல் திட்டத்தை நம்ம வந்து விரைவில் வந்து இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இதெல்லாம் நாங்கள் வந்து பேசிட்டோம். ஒரு மிக நுட்பமாக இந்த துறையை வந்து எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவில் இந்தியாவுக்கே வந்து இதை வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான செயல் திட்டத்தோடு நாங்கள் வந்து பேசிகிட்ருக்குறோம். கட்டாயம் வந்து இன்னும் ஒரு பட்ஜெட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே நாங்களும் அதை பேசி ஒரு செயல் வடிவம் கொடுப்போம். நிறைய செயல் திட்டங்களை வச்சுருக்கீங்க. மக்கள் பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியுது. லட்சியத்தை வந்து விசிகா வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு வெற்றி பெற்று இங்கே வந்து அமைச்சராகி அதை பண்ணும்போது ஒரு தர்ம சங்கடம் இருக்கா? இல்லை, அதாவது எந்த தர்ம சங்கடமும் இல்லை. கோட்பாட்டு அடிப்படையில் தான் நம்ம வந்து எல்லாரோடையும் நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம தோழமையாக தான் பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வந்து இன்றைக்கி வந்து நட்பு சக்தியாக தான் பார்க்குறோம். நம்ம வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே உங்களை வாழ்த்தி பதிவு தொலைபேசியில் பேசி எனக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இது ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வந்து யாரையும் வெறுக்கலை, எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கம், எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள். ஆனால் எங்களை தான் எல்லாம் வெறுக்கிறாங்க. அப்போ இந்த பார்வை இருக்குல்ல, இந்த பொது பார்வை, இந்த பார்வையோட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் 2006 விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றோம், எல்லாருக்கும் தெரிஞ்சோம். ஆனால் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று, ஆனால் திமுகவோடு நாங்கள் வந்து அந்த கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து செயல்பட்டுருக்குறோம். இப்போ இதை எப்படி பார்க்குறாங்க? இது என்ன மாதிரியான தர்ம சங்கடம், இது எந்த மாதிரியான நெருக்கடியாக பார்ப்பாங்க? அந்த சூழலோடு நீங்கள் வந்து பொருத்தி பார்க்கணும். ஒரு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடை வந்து நம்ம வந்து வெறுமனே ஆதரவோட விசிகா நிறுத்திக்கிட்டா விமர்சிக்க மாட்டாங்க. ஆட்சியில் பங்கெடுக்கும் போது அதை விமர்சிக்கிறாங்க. அதுதான் நீங்கள் வெறும் நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆட்சியில் பங்கெடுக்கும் போது இவங்க அதிகாரத்துக்குள்ளே போகிறாங்களா அப்படிங்கிற பார்வையை வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இல்லை, திமுக தலைவரே உங்களை வாழ்த்தி பதிவு போட்டிருந்தாலும் கூட ஆதரவு தர்றேன்ட்டு போனாங்க, இப்போ ஆட்சியில் பங்கெடுத்திருக்காங்க, பரவாயில்ல வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு ஆதங்க குரலை தான் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தொடராது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். நான் ஆதங்கமாக பார்க்கல. ஏன்னா எனக்கு வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கட்சிக்கு தான் வாழ்த்து, கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு தான் வாழ்த்து. அப்போ வந்து
விடுதலை சிறுத்தைகள் மீது எப்போதுமே வந்து அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் நேசிப்பவர், எங்களுடைய தலைவர் அவர்கள் நேசிப்பவர். நாங்கள் வந்து நெகட்டிவாக பார்க்கல. நாங்கள் எங்களை நேசிக்கிறார்கள், நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம். இந்த நெருக்கடியான சூழலில் நாங்கள் எடுத்த முடிவு அவர்களுக்கு தெரியும். அதனால் அண்ணன் அவர்களுக்கும் அது தெரியும். அதனால் வந்து இதை வந்து நாங்கள் வந்து இருக்கிற சூழல் கருதி நாங்கள் வந்து இருக்கோம். இந்த ஆராசா போன்றவர்களும் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய விமர்சனம் வந்து கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஒன்றா பயணிச்சிருக்கீங்க, ஒரே போராட்ட களத்தில் இருந்திருக்கீங்க, மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடுகளில் வந்து ஒன்றா நீங்கள் களப்பணியாற்றிருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அப்படியான விமர்சனங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறது? அதுவும் தோழமையாக இருந்த அவங்களே விமர்சிக்கும் போது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அண்ணன் ஆராசா அவர்களை நாங்கள் எப்போதும் நேசிப்பவர்கள், இப்போதும் இல்லை எப்போதும் நாங்கள் நேசிப்பவர்கள். அன்றைக்கு என்னுடைய பதவியேற்பு அன்றைக்கு வந்து முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னை வந்து வாழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது நான் இதை சொன்னேன். நான் இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி அவர் போட்டிருக்கிறாரு, எங்கள் தலைவர் வந்து எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் மீது எந்த விமர்சனத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன். கால் பண்ணி பேசுனீங்க? ஆமாம், அவர் எனக்கு பேசும்போது நான் சொன்னேன். அவர்கிட்ட நான் பேசும்போது இதை சொன்னேன். இந்த மாதிரி எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா. அப்போ அவரும் சொன்னார், நாங்களும் சொல்லிட்டோம், அந்த பதிவை எடுக்க சொல்கிறேன்னு சொன்னார். எடுத்த ஒரு நிமிஷத்தில் அதை எடுத்துருக்கிறார். அப்போ எவ்வளோ வந்து ஒரு ஒரு இதன் மூலமாக ஒரு ஒரு பதற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் அவர் போட்ட பதிவு அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பதிவு சரியா அப்படிங்கிற கேள்வியை நான் அண்ணன் ராஜா அவர்கிட்ட வைக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து பெண்களை நீங்கள் அவமதிச்சிருக்கிறீங்க, பெண்களை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக நீங்கள் பதிவு போட்டுக்கிறீங்க. ஒரு பெண்ணு வந்து நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆணுக்கு வந்து கட்டுப்பட்டு கிடக்கிற அந்த ஆணாதிக்க மனநிலையிலேருந்து அண்ணன் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற வழியை நான் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஆராசா அவர்கள் போகிறாரு? இல்லை, அதுதான். அதாவது ஒரு கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தாங்கன்னா இதை பேசியிருக்க மாட்டார். நான் கோட்பாட்டை தனிநபர் அடிப்படையில் பேசலை. தந்தை பெரியாருடைய கொள்கை என்ன, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை என்ன? இப்போ இன்றைக்கி வந்து சாதி ஆணவ படுகொலை நடக்குதுன்னா எந்த மனநிலையிலேருந்து பேசுகிறாங்க நீங்கள் சொல். அப்போ நீங்கள் வந்து இன்னொரு அவர் ஆதிக்க மனநிலேருந்து பேசக்கூடிய அவர் கிடையாது, அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதுதான் சொல்லுங்கள். நீங்கள் வந்து அதை சாதியாக பார்க்குறீங்க. எல்லா சாதியிலையும் வந்து ஆதிக்க கருத்தியல் உள்ள ஊடுருவதில்லை. வெறும் நீங்கள் சாதியாக மட்டும் பார்க்குறதில்ல. இதில் வந்து இதுக்கு பின்னாடி சாதிக்கு அப்பாற்பட்ட ஆதிக்க மனநிலை. சாதிக்கு அப்பாற்பட்டது இல்லை. நீ ஒடுக்கப்பட்ட சமூகமே வந்து சனாதனத்தை நிலைநிறுத்தணும்னு பேசுகிறது எந்த கோட்பாட்டை உள்வாங்குகிறது? ஒடுக்கப்படுற சமூகமே சாதிக்கு பேருக்கு முன்னாடி சாதியை போடுறாங்களா, அது எந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவன் ஒடுக்கப்படுற சமூகம் வர்ணாசிரம கட்டமைப்பில் வந்து பேருக்கு முன்னாடி ஜாதி போடுறாங்க அப்படின்னா பெண்கள் எங்காவது போடுறாங்களா? நீங்கள் முத்துலட்சுமி ரெட்டின்னா அவங்க கணவருடைய பேரை தான் அவங்க வந்து போடுறாங்க. தமிழ்நாட்டிலே மற்ற இடங்களையே வந்து நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது அது சவுத்தில் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து பேருக்கு பின்னால் ஜாதி பேரை போட மாட்டாங்க. அது எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவங்க போடலை. பெண்கள் வந்து ஒடுக்கப்படுற சமூகம், நான் எனக்கு கீழே தான், நீ ஆதிக்கம் எங்களுடைய ஆணாதிக்கத்துக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து பேர் போடுற. அதே தான் வந்து இங்கேயும். ஏன் வந்து இங்கே ஒடுக்கப்படுற சமூகம் வந்து நீங்கள் வந்து பேருக்கு பின்னாடி வந்து நீங்கள் வந்து ஜாதி பேர் போடலை? ஏன் போட? ஆனால் இன்றைக்கே வந்து ஒரு புதிய சமூகம் வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு பின்னாடி போடுறாங்க அப்படின்னா வர்ணாசிரமத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. இது ஒரு கோட்பாட்டு பின்னணியிலேருந்து பார்க்கணும். அப்புறம் அந்த பின்னணியிலேருந்து தான் வந்து அண்ணன் ஆராசா வந்து இதை வந்து சொல்கிறாரு ஒழிய நம்ம வந்து அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு கருத்து மோதலாக சமூக வலைதளத்தில் இருந்த இந்த மோதல் வந்து களத்திலையும் எதிரொலிச்சிருக்கு. குன்னம் பகுதியில் வந்து திமுகவினர் விசிகாவினர் வந்து மோதலில் ஈடுபட்டிருக்காங்க. இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதா? திமுக விசிகா நடுவில் வந்து மிகப்பெரிய இன்னைக்கு எங்கள் தலைவர் வந்து விரிவாக வந்து நேரலையில் பேசியிருக்கிறாரு. நாங்கள் இதை விரும்பலை, மாவட்ட செயலர்கிட்ட சொல்லிட்டோம், இதை நாங்கள் தொடர விரும்பலை, எந்த சூழலையும் வந்து அதுக்கான வந்து வாய்ப்பு தரக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டாரு. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் வந்து ரொம்ப முதிர்ச்சியாக நாகரிகமான அரசியலை முன்னெடுக்கிறோம். வழியை வந்து காலை விட்டு நீங்கள் வந்து சண்டைக்கு வான்னு கூப்பிட்டாலும் நாங்கள் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. ஏன்னா நாங்கள் கடந்து வந்த பாதை வந்து இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமான செயலாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஏன்னா எல்லாமே எங்களுக்கு கடந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாதிரியான விடயங்களில் நாங்கள் எப்படி செயல்படணும் எங்களுக்கு வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறாரு. ஆகவே இதை நாங்கள் வந்து பொருட்படுத்தவில்லை. ஆனால் குன்னம் பகுதியில் நடந்த அந்த சம்பவத்திற்கு அண்ணன் ஆராசா அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும். ஆராசா அவர்கள் தான் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அவர் தான் அதை பின்னணியில் இருக்காருன்றீங்களா?
இல்லை இதுக்கான காரணம் என்ன, இது எங்கே விதைச்சிருக்கிறாங்க? எந்த திமுக தலைவர்களாவது இது குறித்து வந்து நீங்கள் வந்து செஞ்சது சரின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கிறாரு. யார்? அண்ணன் ஆராசா அவர்கள். அவர் வகிக்கின்ற பதவிக்கு அவர் வந்து அந்த பதவியை வந்து அவர் வந்து களங்கப்படுத்தியிருக்கிறார். விசிக தாவேகாவை வந்து தேர்தலுக்கு முன்னாடி கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் கடுமையாக விமர்சனம் வச்சிருக்காரு. ஸோ அந்த மனநிலையிலிருந்து இப்போ வந்து நீங்கள் தாவேகாவில் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சங்கடத்தை உருவாக்காது. நீங்கள் இப்போ எந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆட்சியில் பங்கெடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் காமன் மேனாக சில பேர் வைக்க தானே செய்கிறாங்க. நீங்கள் எங்களுடைய தலைவர்களுடைய விமர்சனமோ இல்லை நான் வைக்கின்ற விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா தனிநபர் அடிப்படையில் நான் விமர்சனம் இல்லை, ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் விமர்சனம் தான். எதையுமே தரம் தாழ்ந்து யாரையும் நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. அந்த தரம் தாழ்ந்த விமர்சனத்துக்கு வேணாம், நான் வந்து தாவேகாவோட அரசியல் கட்சி அரசியல் செயல்பாடுகளே நீங்கள் கடுமையாக அதுதான் விமர்சிச்சிருக்கீங்களே. அதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிமுக செயலில் இருக்குது, எல்லாமே சொன்னாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இடதுசாரிகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த உறுதித்தன்மை தான் எங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்க ஒழிய அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி வந்து கோட்பாட்டு அடிப்படையில் இந்த அரசை வந்து நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் இதை வந்து அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் வந்து அவங்களை ஆதரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கம்யூனிஸ்ட்லாம் வெளியில் தானே இருக்காங்க, அவங்க வெளியிலிருந்து ஆதரவு தானே சொல்கிறாங்க. அவங்க கோட்பாட்டில் வந்து சரியாக இருக்காங்க, அவங்க கொள்கையில் சரியாக இருக்காங்க. திமுக கூட்டணியில் நின்று நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஜனாதிபதி ஆட்சி வராமல் நாங்கள் வந்து தடுக்கிறோம், மற்றபடி நாங்கள் வந்து ஆட்சியில் வந்து பங்கெடுக்க விரும்பலை அப்படின்ற அவங்களுடைய நிலைப்பாடை உயர்த்தி விசிகாவோட நிலைப்பாடை வந்து விமர்சிக்கிற ஒரு போக்கும் இருக்குது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அதாவது இந்த ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பதற்கும் உள்ளே போனதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு வந்து யாராவது வந்து அகராதிகள் ஏதாவது இருந்து கண்டுபிடிச்சி கொடுத்து சொன்னீங்கன்னா நான் வந்து அதை பற்றி பேசலாம். இந்த ஆட்சி அமைப்பதற்கு முழுமையாக ஆதரவு கொடுத்துருக்குறாங்க கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, நாங்களும் ஆதரவு கொடுத்துருக்குறோம். உள்ளே போய் நாங்கள் வந்து அமைச்சரில் பங்கெடுத்ததுக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கும் என்ன பெரிய பாரதூர வித்தியாசம் இருக்குதுன்னு ஏதாவது வந்து நீங்கள் அமைச்சரானதை தவிர இல்லை, அதைத்தான் கேட்குறேன். அது ஏதாவது வந்து இந்த மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் அமைச்சராக கூடாது அப்படிங்கிறத தவிர அதில் வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. இல்லை, நீங்கள் சொல்கிற கொள்கை கோட்பாடுலேருந்து அவங்க விலகுனா நீங்கள் உங்களுடைய ஆதரவு வந்து உடனே வாபஸ் வாங்கிக்கலாம். ஆனால் அமைச்சரவையாக நீங்கள் போயிட்டீங்கன்னா வந்து இந்த அதை உடனே வாபஸ் வாங்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகலாம். ஏன் அப்படி நீங்கள் வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அப்படி ஒரு முடிவு இருக்கலாம், அப்படி புத்தியாக இருக்கலாம். இன்னொன்று திமுக கூட்டணியில் நீங்கள் தொடர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இப்போது அமைச்சரவையில் பங்கெடுக்கும் போது அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். இதெல்லாம் முன் வச்சு அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து கோட்பாட்டு அடிப்படையில் தான் நம்ம வந்து பயணப்படுறோம். எங்கள் கோட்பாட்டுக்கு முரண்பாடாக இருக்கும்பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் அது குறித்து வந்து கட்டாயம் வந்து பேசுவார், அது குறித்து முடிவெடுப்பார், அதை வழிகாட்டுவார், வழி நடத்துவார், அதை திருத்தம் செய்வார், எல்லாமே இருக்குது. எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து அதற்கான வேலை திட்டங்களை, செயல் திட்டங்களை, அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வருவதற்கு முயற்சிவோம். எங்கே இருந்தாலும் உங்களுடைய கொள்கை கோட்பாடை நாங்கள் வந்து இப்போ வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆமாம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவோமா நாங்கள்? அப்போ நீங்கள் அடிப்படையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் மீதான அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து சிதைக்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் அதனுடைய முயற்சியை நான் வந்து பார்க்குறேன். நான் மக்கள் மத்தியில் இவர்கள் மீதான நம்பிக்கையை வந்து சிதைச்சிட்டோம்னா அவங்க கட்சியை வந்து நம்ம வந்து கலகலத்து போக வைக்கலாம், அல்லது நம்பிக்கையின் மூலமாக வந்து ஒரு சிதைக்கலாம் அப்படிங்கிற முயற்சி வந்து ஈடுபட்டுருக்கு. அதில் இது ஒன்றா தான் நான் வந்து விடுதலை சிறுத்தைகளை சிதைக்கிறதுக்கான முயற்சியில் இல்லை. அதான் நீங்கள் வந்து இது இப்படி குற்றச்சாட்டு சொல்கிறது எதற்காக, அவதூறு பரப்புறது எதற்காக, அவங்க என்ன நோக்கம் சொல்லுங்கள்? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து வலுவாக வந்து மாநில உரிமை பேசக்கூடிய கட்சி, சனாதன எதிர்ப்பை முன்வைக்கக்கூடிய கட்சி, பாஜக ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கும்பலுடைய அஜெண்டாவை அமலப்படுத்தக்கூடிய கட்சி எந்த கட்சி இருக்குது? இன்றைக்கி வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் சங்பரிவார அமைப்புகள் வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து குறிவைக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். நான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு செய்கிறது, ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வர்றது, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான உதவித்தொகை வந்து பெறுவது, இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இதிலெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நாங்கள் அமைச்சர்களில் பங்கெடுக்கிறதுக்கு முன்பே நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தபோது
என்னுடைய உரையில் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் சார். ஏற்கனவே திமுக அரசு இந்த நாங்கள் நீண்ட காலமாக ஏதோ புதுசாக சொல்லலை, நாங்கள் நீண்ட காலமாக இந்த சட்டத்தினுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்கிறோம். இடதுசாரிகள் இந்த கோரிக்கையை எழுப்புகிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் முன்னாள் நீதியரசர் KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழுவின் அடிப்படையில் கொண்டு வந்த அறிக்கையை நீங்கள் பொறுப்பெடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த சட்டத்தை உடனே செய்யணும்னு சொல்கிறோம். இந்த நடப்பாண்டிலே அதை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். நாங்கள் முதலமைச்சர் கவனத்துக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நான் அந்த பேசிய உரையிலேருந்து ஈழப் பிரச்சனையும் நான் அதில் அட்ரஸ் பண்ணுறேன். தமிழீழம்தான் தீர்வு அப்படிங்கிறத நம்ம அதில் சொல்கிறோம். அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை நம்ம பேசுகிறோம். அதனால் இந்த நடப்பு கூட்டத்தொடரிலே இது குறித்து, அதாவது நீங்கள் சொன்ன ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம், வன்கொடுமைகளை நீங்கள் தடுப்பதற்காக என்ன தீவிரப்படுத்துறது எல்லாமே நாங்கள் பேசுகிறோம். ஏற்கனவே இருந்த அந்த விழிப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் தலைமை நடக்கும். அதையும் நாங்கள் முன்னெடுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இனி போக போக இதற்கான செயல் திட்டங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும், விரிவுபடுத்தப்படும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி அதற்கான வேலை திட்டங்களை தான் நாங்கள் வகுத்துக்கிறோம். ஓகே சார், உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.